ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிச்சனுக்கு தேவையான க்ளீனிங் பொருட்கள்லாம் என்ன. எல்லார் வீட்லேயும் நம்ம ஃபஸ்ட்டு கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சோன்னா நம்ம லேடிஸ் ஃபஸ்ட்டு பார்க்குறது கவுண்டர் டாப்பில் என்ன வச்சுருக்காங்கன்னு தான். கவுண்டர் டாப் கார்னரில் இருக்கிற ரேக்கில் எப்பயுமே நம்ம சில திங்ஸை அவசியம் கிச்சனில் வச்சுக்கணும். மார்னிங் பரபரப்பாக நம்ம சமையல் செஞ்சுட்டு இருக்கிறச்ச இதெல்லாம் அவசியம் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்புறம் பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு எந்த ஸ்க்ரப்பர் நமக்கு நல்லது, கிச்சன் கவுண்டர் டாப்பு, அப்புறம் கேஸ் ஸ்டவ்லாம் துடைக்கிறதுக்கு எந்த மாதிரியான க்ளோத்ஸ் வாங்கினா நல்லது, அதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக கிச்சனை செட்டப் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிச்சனில் சிங்க் ஏரியா தான். ஸோ இங்கே என்னெல்லாம் வச்சுருக்கேங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது வந்து ஓடோபிக் டிஷ் வாஷ் பவுடர். இது சபீனா மாதிரியே தான் இருக்கும். ஸோ அந்த பவுடரை நான் வந்து இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ சிங்க்குக்கு பக்கத்தில் என்னென்ன ஆர்கனைசர்ஸ் நான் வச்சுருக்கேன், என்னென்ன க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன், ஒன்று ஒன்றா இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து விம் லிக்விட் எடுத்து வச்சுருக்கேன். அது பக்கத்தில் வந்து இந்த டிஷ் வாஷ் பவுடர், அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பாட்டில் கிச்சனுக்கு ரொம்பவே அவசியம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா வினிகர். இது வந்து எக்ஸ்பைரி ஆன குக்கிங் சோடாவை அதில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா லெமன் சால்ட்டு, சிட்ரிக் ஆசிட். இது ஸோ இது வந்து பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன், பித்தளை பாத்திரம்லாம். இது ஒரு ஆர்கனைசர், கவுண்டர் டாப்லாம் நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு அதையும் இங்கே வச்சுலாம். சிங்க்கு பக்கத்தில் ஒரு விண்டோ இருக்கிறதுனால அது இருக்கிற ஸ்பேஸ்லேயே அந்த க்ளீனிங் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அடுக்கி வச்சாச்சு. இந்த குக்கிங் சோடாவை கேஸ் ஸ்டவ்வில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த வினிகரை கொஞ்சம் விட்டுட்டு ஊற வச்சுட்டதுக்கப்புறம் தேய்ச்சிங்கன்னா அடுப்பில் எந்த விதமான கரை பிசுக்கு இருந்தாலும் நமக்கு டக்குன்னு க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளாஸ்க்கு வாட்டர் பாட்டில்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த ப்ரெஷ்ஷு மஸ்ட்டு. அப்புறம் ஸ்டீல் ஸ்க்ரப்பர், அந்த க்ரீன் ஸ்க்ரப்பர் எல்லாத்தையும் நான் வந்து இந்த ஆர்கனைசரில் வச்சுருக்கேன். இந்த ஆர்கனைசரும் நமக்கு தேவை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிறதுனால வச்சுருக்கேன். இந்த ப்ரெஷ்ஷு வந்து எப்பயுமே ஒரு புதுசாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். சில ஐட்டம்ஸ்லாம் தேய்க்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிங்க் பக்கத்தில் நான் இவ்வளோ தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு தேவையானதை நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எது தேவைங்கிறத. நெக்ஸ்ட்டு இந்த ஆர்கனைசரை எப்படி ஆப்ரேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்குள்ளே நம்ம சோப் வாட்டரை போட்டுட்டு நல்லா இந்தமாரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜென்டிலாக மேலே நீங்கள் இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணினாங்களே கீழே வந்து நமக்கு அந்த சோப் வாட்டர் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கவுண்டர் டாப்லாம் நல்லா தேய்ச்சி விட்டால் நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். எஸ்பெஷலி நம்ம வந்து இந்த கிளாஸில் வந்து நம்ம வீட்டில் டைனிங் டேபிள் இருந்துன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் ஒரு தடையும் நம்ம ப்ரெஸ் பண்ணணும், அதுதான் ஒரு இதில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்கனைசரும் தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நான் ஏதோ வாங்கி வச்சதுனால இந்த ப்ரெஷ் எடுத்து கவுண்டர் டாப்லாம் நல்லா நம்ம க்ளீன் பண்ணினதுக்கு அப்புறமா அதை நல்லா வாஷ் பண்ணி இந்த ஸ்டாண்டில் வச்சுருவோம். இப்போ பாருங்கள், அந்த ப்ரெஷ்ஷில் இருக்கிற தண்ணிலாம் அழகாக இந்தமாரி அடியில் வந்து ட்ரெயின் அவுட் ஆகிடும். பார்க்குறதுக்குலாம் நல்லா தான் இருக்குது. பட் வந்து மெயின் ப்ராப்ளம் என்னென்னா சம்டைம்ஸ் மேலே வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. ஸோ அதனால் நமக்கு வந்து எப்பயுமே உதவுறது வந்து இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான் நான் சொல்லுவேன். அது கிச்சன்லாம் நமக்கு ஒரு வேலையுமே நடக்காது. அதை எடுத்தே நம்ம அழகாக நீட்டாக வந்து கிச்சன் கவுண்டர் டாப்லாம் கூட நல்லா தேய்ச்சிட்டு நம்ம வாஷ் பண்ணி விட்டால் க்ளீனு பளிச்சுன்னு ஆகிடும். அதேட்ட எப்பயுமே நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரப்பர்லாம் நல்லா வாஷ் பண்ணி ட்ரெயின் அவுட் ஆகிறதுக்கு இந்தமாரி ஒரு ஆர்கனைசரில் வைப்போம். அப்போ தான் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த ஆர்கனைசரும் தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸ்க்ரப்பர்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம அந்த விம் பார் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டப்பா மேலேயே நம்ம அழகாக வச்சிடலாம். ஸோ தண்ணிலாம் அழகாக ட்ரைன் அவுட் ஆகிடும். ஸோ அதனால் தேவையில்லாத ஆர்கனைசரில் நம்ம கிச்சனில் எப்பயுமே சேர்த்துக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணலைன்னா அங்கே வைக்கவே கூடாது. இப்போ பாருங்கள், இந்த வைப்பரை நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ இனிமேல் இதை இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே எதாவது தண்ணி ஏதாவது கவுண்டர் டாப்பில் விழுந்துருத்துனா இந்த ஸ்பாஞ்ச் வைப் எடுத்தே நல்லா நான் தொடச்சி விட்ருவேன். ஸோ எல்லார் கிச்சன்லேயும் மஸ்ட்டு இருக்க வேண்டியது இந்த ஸ்பாஞ்ச் வைப் தான். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எல்லோ கலர் ஸ்பாஞ்ச் வைப் கவுண்டர் டாப்பு, கேஸ் ஸ்டவ்லாம் நான் துடைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். அதே ஆட்டம் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் கலரில் இருக்கிற ஸ்பாஞ்ச் வைப் வந்து நான் டைனிங் டேபிள்லாம் துடைக்கிறதுக்கு நான் தனியாக வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்பாஞ்ச் வைப் இல்லைன்னா எனக்கு கிச்சனில் ஒரு வேலையுமே ஓடாது. ஸோ அதனால் கண்டிப்பாக இதை வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்பாஞ்ச் வைப் நான் வாங்கினது எல்லாமே இந்த ஸ்க்ராட்ச் பிரைட்டில் தான். இதோ ரொம்ப சின்னதாகவும் நமக்கு ஸ்பாஞ்ச் வைப் கிடைக்கும். ஆனால் இந்த மீடியம் சைஸில் வாங்குறதா நம்ம நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நல்லா நம்ம தொடச்சி விட்டோன்னா நமக்கு பளிச்சுன்னு ஆகிடும். அதையாட்டி இதை வந்து கொஞ்சம் இந்த விம் லிக்விடில் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கையிலே அதை விட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிடணும். இல்லைனா அப்படியே குழன்னு ஆகிடும். கரெக்டாக மெயின்டைனும் பண்ணணும். ஸ்டீல் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுறது விம் பார் தான். ஸ்ப்ரே பாட்டில் எல்லார் கிச்சன்லேயும் மஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். இந்த ஸ்ப்ரே பாட்டில் நான் வாங்கியிருந்து டிமார்ட்டில் தான் நல்லா ஒர்க் ஆகுது. நிறையா ஸ்ப்ரே பாட்டில் வாங்கிட்டு அது வந்து எனக்கு சரியாகவே ஒர்க்காமல் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து சோப் வாட்டரை விட்டு நம்ம இந்தமாரி கவுண்டர் டாப்பெல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடக்கிறச்சே நமக்கு நல்லாவே க்ளீன் ஆகிடும். இது வாங்கின ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, நல்லாவே ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர், அந்த க்ரீன் ஸ்க்ரப்பர் தான். அந்த ப்ரௌன் கலர் கூட நான் வாங்குறது கிடையாது. இந்த நைலான் ஸ்க்ரப்பரு, இந்த ஸ்பாஞ்சு, அந்த இன்னொரு ஸ்க்ரப்பருக்கு பாருங்கள் பிளாக் கலரில். ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறச்சே ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஸோ இது தேவையில்லாமல் அந்த சிங்க் பக்கத்தில் இருந்தது. ஸோ அதெல்லாம் நான் வெளியில் எடுத்து வச்சுட்டேன் வேண்டான்னு சொல்லிட்டு. அதையாட்டம் இந்த ஆர்கனைசரும் நமக்கு தேவை கிடையாது, அதையாட்டம் இந்த வைப்பரும் நமக்கு தேவை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் வந்து வைப்பர் யூஸ் பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கார்பேஜ் பேக் மஸ்ட்டு டஸ்ட்பினில் போடுறதுக்கு. ஸோ இது வந்து இல்லாமல் நமக்கு குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே கஷ்டம். அதுக்கப்புறம் வந்து இந்த சிங்கில் போடுற ஸ்ட்ரெயினர் வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே தேவை. அப்போ தான் அந்த குப்பையெல்லாம் ஓட்டையில் அடையாமல் அது மேலே நிற்கும், அதை எடுத்து நம்ம போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேலண்டர் மேலே வரும் தெரியுமா, ஸோ அந்த கம்பியை நான் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்குன்னா இந்த சிங்க் இந்த ஓட்டோக்குள்ளே ஏதாவது அடைப்பு ஏற்படுத்துனா இதால் நல்லா நம்ம இன்சர்ட் பண்ணி ஏதாவது அடப்பு இருந்தால் கூட நமக்கு போய்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நான் இதையும் வந்து இந்த சிங்க் பக்கத்துலேயே நான் வச்சுருக்கேன் அதை. ஸோ இது ரெண்டுமே நான் மஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இது சொல்லவே வேண்டாம், எல்லார் வீட்லேயும் கிச்சன்லேயுமே நம்ம இந்த கிச்சன் டவலை கண்டிப்பாக வச்சுருப்போம். இது இல்லைன்னா நமக்கு கிச்சனில் வேலையே நடக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் டவல் ரோலர் வைப்ஸ் கிடைக்கிறது இல்லையா, ஸோ இது வாங்கி நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாமல் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நமக்கு. இதை வாஷ் பண்ணி நம்ம திருப்பி ரியூஸும் பண்ணிக்கலாம். இந்த டவலை வந்து நான் பூஜா மண்டபம் துடைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோஃபா, உட்டன் சோஃபாவில் வந்து சோப் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதை எடுத்து துடைக்கிறச்சே நமக்கு சீக்கிரமாக வைப் அவுட் ஆகிடும். அதுக்கப்புறம் எல்லார் வீட்லேயும் முக்கியமானது இந்த ரப்பர் பேண்டு. ஸோ அதனால் நான் வந்து யூஸ் அண்ட் த்ரோ ஒரு டம்ளரை, டிரான்ஸ்பரண்ட் டம்ளர் அதுமாரி ஹேங் பண்ணி வச்சு அதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம ஏதாவது மளிகை சாமான் பேக்கெட்லாம் பிரித்தோன்னா நம்ம உடனே தேடுறது ரப்பர் பேண்ட் தான். ஸோ கண்ணில் படுற மாரி நான் வந்து இந்த பிளாஸ்டிக் டம்ளரில் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையாட்டும் எல்லோரும் வீட்லேயும் இந்த இடிகள் வந்து வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது இந்தமாரி ஒரு கல் எடுத்து வச்சுக்கணும். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்தமாரி வெள்ளம்லாம் நம்ம ஏதாவது உடைக்கிறச்சே நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால் இதை எடுத்து நம்ம இடிகள் வச்சுருந்தோன்னா இது மேல் இதை வச்சு நம்ம அழகாக இடித்து எடுத்துடலாம். இல்லைன்னா நமக்கு இந்தமாரி ஏதாவது ஒரு கல் வாங்கி வச்சுட்டு அதால் நம்ம இடிச்சுக்கணும். ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கிச்சனில் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது அவசியம் நமக்கு தேவைப்படும். அதையாட்டம் இந்த கிச்சன் டவல் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அது நான் பிக் பாஸால் வாங்குறச்சே ரொம்ப நீட்டமாக இருந்தது. ரெண்டாக கட் பண்ணி நான் தைச்சி வச்சுட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிச்சனில் முக்கியமானது வந்து இந்த குக்கர் வெயிட்டு தான். இது காணாமல் போயிடும். ஸோ அதனால் நான் அந்த ரேக் பக்கத்தில் ஒரு கூடை இருக்குது இல்லையா, அதில் போட்டு வச்சுருக்கேன் பார்வையாக. நெக்ஸ்ட்டு வந்து இந்த நியூஸ் பேப்பரை எப்பயுமே நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த டிஷ்யூ ஹோல்டர் இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் போட்டு வச்சுக்கிறேன். எதுக்குன்னா கேஸ் ஸ்டவ் மேலே இல்லைனா கவுண்டர் டாப்பில் ஏதாவது நமக்கு அந்தமாரி ஆயில்னால் சிந்திருதுன்னா அதை வந்து அந்த ஸ்பாஞ்ச் வைப் எடுத்து தொடச்சோன்னா அதில் அப்படியே எண்ணெய் கரை பட்டு அதை வாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த நியூஸ் பேப்பரெல்லாம் நல்லா அப்படி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்பாஞ்ச் வைப் எடுத்து நம்ம தொடச்சோன்னா ஸ்பாஞ்ச் வைப்பை நம்ம வாஷ் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து க்யூட்டாக நான் வந்து கிச்சனில் வச்சுருக்கேன். இந்தமாரி அந்த காலத்தில் சொல்லுவாங்கள்ல அருகிலாந்தனை, அது நினைக்கிறேன். இதெல்லாம் நம்மளோட விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிச்சனில் என்ட்ரு ஆகிடுச்சு இதெல்லாம் பார்க்குறச்சே நமக்கு ஒரு ஃபேஸில் ஸ்மைல் வரும், ஹாப்பியாக இருப்போம். அதனால தான் அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து எல்லார் கிச்சனும் இருக்க வேண்டியது ஸ்க்ரூ ட்ரைவர். ஸ்க்ரூ ட்ரைவர் எதுக்குன்னா பாருங்கள், இந்த தேங்காயோட நாரெல்லாம் எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குக்கரோட மூடியெலாம் நமக்கு லூஸ் ஆகிடும், அந்த ஸ்க்ரூலாம் டைட் பண்ணுறதுக்கு நம்ம இதை வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து இந்த கவுண்டர் டாப் கார்னரில் ரேக் வச்சுருக்கேன் இல்லையா, அது மேலே வச்சுருவேன். ஸோ வீட்டில் இருக்கவங்களுக்கும் தெரியும் ஸ்க்ரூ ட்ரைவர் ஏதாவது தேவைப்பட்டேன்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு போவாங்க. தேங்காய் உடைக்கிறதுக்கும் நம்ம ஏதாவது ஆர்கனைசர் நம்ம வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சிசர், லைட்டர்லாம் நான் இந்த கப்பில் போட்டு வச்சுருது அந்த ரேக்குக்கு மேலே வச்சுருக்கேன் இல்லையா அதில். அதுக்கப்புறம் சின்ன பாத்திரம்லாம் நம்ம அடுப்பில் வச்சு பாலெல்லாம் நம்ம விட்டு காய்ச்சிருச்சே என்ன ஆகும்னா லொடக்குன்னு இப்படி சாஞ்சிரும். ஸோ அந்தமாரி இல்லாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் கிச்சனில் இந்தமாரி ஒரு ஸ்டாண்ட் வாங்கி வச்சுக்கணும். ஸோ அது மேலே வச்சுட்டு அப்புறம் நம்ம பாலை காய்ச்சினா கூட டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது கண்டிப்பாக கிச்சனில் வாங்க வேண்டிய பொருள் தான். இப்போது நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பாத்திரத்தில் எதெல்லாம் நான் வேண்டான்னு எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, இந்தமாரி நம்ம ஃப்ளவர்ஸு அப்புறம் அந்த லைட்டு அதெல்லாம் வைக்கிறதுலாம் நம்மளோட விருப்பம் தான். அதெல்லாம் வைக்கிறச்சே கிச்சனில் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அதனால தான் வச்சுருக்கேன்னா. இப்போ நம்ம கிச்சனில் தேவையில்லாத நம்ம என்னங்கிறத பார்த்துடலாம். இது தேவையில்லாதுன்னு சொல்ல மாட்டேன், உங்களுக்கு ஹாப்பியாக ஃபேஸில் ஒரு ஸ்மைல் வரணுன்னா கிச்சனுக்கு வரைச்சி அதை வச்சுக்கோங்க. அதாட்டம் இந்த எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இந்த ஸ்க்ரப்பரு அந்த ஆர்கனைசர்லாம் தேவை கிடையாது. அந்த க்ரீன் ஸ்க்ரப்பரும் நமக்கு ஸ்டீல் ஸ்க்ரப்பருமே போடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் தேவையில்லாமல் வாங்கி கிச்சனில் வந்து டம்ப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் கொடுங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.